Hello all, welcome back to TN Job Seekers. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் டச் பண்ணீங்கன்னா நம்ம வெப்சைட் TN Job Seekers குள்ள வந்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசோசியேட் மேனேஜர் அதுக்கப்புறம் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்னு ஒரே வீடியோல 3 ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபும் இருக்குது, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதும் இருக்குது. அண்ட் முக்கியமா நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுல ஒன் ஆஃப் த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள் தான். அண்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னா ஐடிசி லிமிடெட்ல தான் வந்து இந்த போஸ்ட் எல்லாமே வந்து ஆல்ஃபர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் ஐடிசி கம்பெனி வந்து எந்த அளவுக்கு பாப்புலர், எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி ஐடிசி லிமிடெட் தான். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம், அதனால ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான கம்பெனி. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வெப்சைட்ல பிரீஃபான ஐடிசி லிமிடெட் பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி இருக்குது, கன்சியூமர் குட்ஸ், ஹோட்டல்ஸ்னு சொல்லிட்டு ஐடிசி கிராண்ட் ஷோலா அது எல்லாமே இருக்குதுல்ல, அது எல்லாமே உங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். அதனால யாரையும் வந்து சீக்கிரம் லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அண்ட் எனி டிகிரி படித்த எல்லாருமே எலிஜிபிள் தான். ஸோ 3 போஸ்ட் இருக்குது. ஒரு சேலரி 30,000லேருந்து 80,400 per month வரைக்கும் வாங்குவீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், ரிமோட் ஜாப் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் 2 பேருமே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் டீட்டெயில்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கவர் ஆயிருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போக சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4th September 2024 நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிடணும். அவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு எந்தவித அவசியமும் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. காம்படிஷன் நிறையா இருக்குது. எல்லாருமே வந்து போட்டி போட்டுட்டு வேலை தேடுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம முந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. வெப்சைட், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ரெகுலராக உங்களுக்கு வரும். நோட்டீஸ் பார்த்துடலாம். ஆர்கனைசேஷன் நேம் ஐடிசி லிமிடெட். அண்ட் இதில் ஸ்டாக்ஸுமே நிறைய இருக்குது. நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஐடிசி ஸ்டாக் வந்து பிக் பண்ணலாம். அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். அதுமாரி தான் இந்த ஜாபுமே. அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அசோசியேட், மேனேஜர், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. அண்ட் இது வந்து பிரைவேட் ஜாப் தான். அண்ட் வேரியஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிரான்ச்சஸும் நிறையா இருக்குது. செலக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் தான் மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 4th September. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ஆஃபீஸ் அசோசியேட் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஹேண்ட்லிங் ரிசப்ஷன் ஏரியா அண்ட் ரிசீவிங் விசிட்டர்ஸ், இதுதான் வந்து ஆஃபீஸ் ரிசப்ஷனில் வந்து நீங்கள் உட்காந்துருப்பீங்களா, அட்மின், ஆஃபீஸ் அட்மின் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் தான். நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு தான் போய் ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்கணும். அண்ட் எஃபெக்டிவ் ஃபைலிங் அண்ட் ஆர்ச்சிவல் எல்லாமே இருக்கணும். ஸோ ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து டெவலப் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மற்ற கார்ப்பரேட் கம்யூனிகேஷனோட கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் இதெல்லாம் எனக்கு புரியலன்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் மேனேஜரோட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் படிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து சிம்பிள் தான். அதனால் கண்டிப்பாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜாப்புக்குமே வேரியஸ் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுவுமே லிமிடெட் வேகன்சிஸ் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்ல தான் லிமிட்டடாக இருக்கும். அண்ட் சேலரி 30,000லேருந்து 80,400 per month அப்ராக்சிமேட்டாக வாங்குவீங்க. அதாவது 1 இயருக்கு நீங்கள் 3 to 11 lakhs வரைக்கும் வாங்குவீங்க. ஒரு ஃப்ரெஷருக்கு, அதுவும் 12th பாஸ் பண்ண கிராஜுவேட்டுக்கு இவ்வளோ சேலரி ரொம்ப சூப்பரான சேலரி. நிறைய சேவ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். கடன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம் 1 or 2 yearsல. அதனால் யாரும் வந்து ஹோப் விட்டுறாதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 12th பாஸ்லேருந்து எனி கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் சொல்லியிருக்காங்க. பேட்ச் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அடிஷனல் அட்வான்டேஜ், பட் ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஆஃபீஸ் அசோசியேட்டுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர், அடிஷனல் அட்வான்டேஜ் தான். மேனேஜருக்கு மட்டும்தான் MBA வித் மினிமம் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது நீங்கள் மேனேஜர் வந்து இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, ஹெச்ஆர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டி இருக்குது. அண்ட் சேலரி ஹைக்குமே நிறையாவே இருக்கும். நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், டீம் பிளேயராக இருக்கணும், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், டாக்குமெண்டேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில், டைப்பிங் அண்ட் நோட் டேக்கிங், MS ஆஃபீஸ், பேசிக் நாலேஜ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே சிம்பிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ வரும்போது இதை பற்றி ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணி ஐடியாலஜி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏஜ் லிமிட் 18 yearsக்கு மேலே இல்லை, எல்லாருமே எலிஜிபிள் தான். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஃபஸ்ட்டு உங்களோட ரெஸ்யூமே பார்த்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது பேஸ் பண்ணி தான் ரிட்டன் டெஸ்ட், டெலிஃபோனிக் இன்டர்வியூ இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஒரு மொபைல் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ரெஸ்யூமே ரொம்ப முக்கியம். யாருமே வந்து மேனுவலாக ஹெச்ஆர் உட்காந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வரும். எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் வச்சு அதுவே ஃபில்டர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணுறதும் சரி, செலக்ட் பண்ணுறதும் சரி, எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஹெச்ஆருக்கு போகும். அதனால ரெஸ்யூமே ATS ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் 90% அக்யூரசி ரேட் இருக்குது. ரீசெண்டாக உள்ள சர்வேயில் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு
கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ரெஸ்யூமேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் தான் என்னால் வந்து வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்னு ₹1 கூட யாருக்கும் சார்ஜ் கிடையாது. இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால யாரும் வந்து காசு கேட்க மாட்டாங்க. அண்ட் டேரக்ட் லெஜிட் வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த 6 ஸ்டெப்ஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஜாப் ரோல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஐடிசி லிமிடெட் கெரியர் பேஜ் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிறது 4th செப்டம்பர் 2024 பண்ணணும். அது எல்லாமே வந்து 12th பாஸ் பண்ணது காமன் ஜாப் தான், எல்லாருமே எலிஜிபிளாக இருப்பீங்க. அதனால் இதில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் நம்ம பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு இன்ட்ரெஸ்ட்னா பார்ட் டைம்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமே வந்து மெயிலில் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கிளிக் ஹியர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் உங்களுக்கு வந்துடும் 3 ஜாபுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டைமர் முடிஞ்சோன்னா லிங்க் 1, 2, 3 அப்பியர் ஆயிருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. எல்லாமே வந்து டேரக்ட் வெப்சைட்குள்ளார கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் லிங்க் 1. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெப்சைட்குள்ளார வந்துருச்சு. recruitment.itcportal.com அஃபிஷியல் வெப்சைட் தான். ஆஃபீஸ் அசோசியேட் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பார்த்தீங்கன்னா February 20, 2024 வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஐம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட ரெஸ்யூமே அட்டாச் பண்ணணும். அது வந்து இந்த PDF, டாக்குமெண்ட், டாக்எக்ஸ் இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஈஸி அப்ளை இருக்கலாம், அதை நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன ஜெண்டர், அஃபிஷியலான இமெயில் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர். நீங்கள் ப்ரீவியஸாக ஐடிசியில் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. இப்போ கரண்ட் சிட்டி என்ன, ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸா இல்லை இன்ஜினியரில் மெக்கானிக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அண்ட் இன்ஸ்டியூஷன், எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி 0 கொடுத்துருங்க. ஸ்கில் செட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கில் செட் மட்டும் கொடுங்க. நிறைய வளவலன்னு இல்லாமல் சிம்பிளாக கீவேர்ட்ஸ் மாதிரி உள்ளது கொடுத்துருங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட ரெசிக்னேஷன் அண்ட் சேலரி எவ்வளோ லேக்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரீட் அவுட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ்க்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதுலேருந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும், உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் எப்பொழுதுமே அவைலபிளாக இருந்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ லிங்க் 2 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மேனேஜர் ரோல் கன்சியூமர் இன்சைட்ஸில் தான் வந்து பண்ண போகிறோம். எப்போ போஸ்ட் பண்ணாங்கன்னா June 6th அன்றைக்கி தான். 1 month ஆகுது போஸ்ட் பண்ணி 2 months மேலே ஆகுது. இது ரிமோட் ஜாப் தான். இன்ட்ரெஸ்டட் பட்டனை கிளிக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் திஸ் இஸ் அ ரிமோட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு லைன் தான். அண்ட் ஜாப் பர்பஸ் என்ன, பிரின்சிபல் அக்கௌண்டபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஐம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆட்டோஃபில் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெஸ்யூமேல உள்ளது எல்லாமே வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். அப்படி நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், காண்டாக்ட் நம்பர், இமெயில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிங்களா, எந்த சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி எல்லாத்தையும் கொடுத்துருவீங்க. அண்ட் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஸ்பெஷலைசேஷன், எந்த இன்ஸ்டியூஷன், அப்போ எப்போ பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் செட்ஸ், இப்போ எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அது எது பேஸ் பண்ணது, டெசிக்னேஷன், சேலரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெஸ்யூமே கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும் உங்களோட அஃபிஷியல் அட்ரஸ்க்கு. அதுலேருந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்துருந்துச்சு, ஷார்ட் லிஸ்ட் பண்ண மெயில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3rd ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் 3 கிளிக் பண்ணிக்கோங்க. HR எக்ஸிக்யூட்டிவ் FTM, இது வந்து கொல்கட்டாவில் நம்ம ஆஃபீஸில் தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் பண்ணது இன்ட்ரெஸ்டட்னா அதை கொடுத்துருங்க. பட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கீ ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து குவாலிஃபிகேஷன் ஏதாவது கிராஜுவேட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஐம் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருங்க. சேம் மெத்தட் தான். ஆட்டோஃபில் அப்ளிகேஷன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். உங்கள் ரெஸ்யூமே அட்டாச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும். அது மட்டும் நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கரெக்டாக இருக்கா, ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஆட்டோஃபில்னா மேனுவலில் நம்ம பண்ணும்போதே மிஸ்டேக் இருக்கும். ஆட்டோமேட்டிக்னா கண்டிப்பாக ஏதாவது எரர் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது அந்தளவுக்கு உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்காது நீங்கள் மேனுவலாக பண்ணுறது கம்பேர் பண்ணும்போது. ஸோ எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த ஒரே வீடியோவில் 3 ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம். அது ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, உங்கள் குவாலிட்டி அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் மாதிரி வேணும்னாலும் சரி, கண்டிப்பாக அது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.